அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 2025 நீட் தேர்வுல நம்ம ராஜேஷ் நீட் அகாடமியிலிருந்து எத்தனை மாணவர்கள் படிச்சிருந்தாங்க, அதுல எத்தனை மாணவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றத ஃபைனலா ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எத்தனை மாணவர்கள் உள்ள போயிருக்காங்க, சரியா, மெடிக்கல் சீட் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ராஜேஷ் நீட் அகாடமி ஆரம்பிச்சு இது 2வது வருடத்துடைய ரிசல்ட், சரியா. 2024 ஒரு பேட்ச், இது 2வது பேட்ச். இந்த 2வது பேட்சில் மொத்தம் படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 32 மாணவர்கள் தான் என்கிட்ட படித்தவங்க. அதில் 12 இடங்கள் நாம் பெற்றிருக்கிறோம். 9 இடங்கள் எம்பிபிஎஸ் அண்ட் 3 இடங்கள் பிடிஎஸ். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய ரிசல்ட்டோடைய இறுதியில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் ஒரு சில மாணவர்கள் இருக்காங்க, மேபி 2வது ரவுண்டில் பிடிஎஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை நாம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம், சரிங்களா. ரைட். ஸோ அப்போ இன்னைக்கு இதில் நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் 32 மாணவர்களில் 12 மாணவர்கள் மருத்துவ இடம் சேர இந்த ஆண்டு தகுதி பெற்றிருக்காங்க, சரிங்களா. முதல் மதிப்பெண் எடுத்த நம்ம மாணவர் சிவசக்தி பாலன், இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரியை தன்னுடைய முதல் ரவுண்டில் இவர் எடுத்திருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணியிருந்தாரு. ஆல் இண்டியா கோட்டாவில் விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருந்தது. இருந்தாலும் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும், சென்னை வேணும் அப்படின்றதுக்காக இவரோட என்ன எடுத்திருக்காரு அப்படின்னா ஓமந்தூரார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் எடுத்திருக்கார். இவர் தான் நம்முடைய இன்ஸ்டியூட்டுடைய முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர். இவரது மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். விருதுநகர்ல இருந்து நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம அகாடமியில படிச்சார் அப்படின்றது இன்னும் ஒரு கூடுதலான விஷயம், சரிங்களா. ரைட். அடுத்தது 2வது மதிப்பெண் பெற்ற மாணவி செல்வி ஏமலதா, சரிங்களா. இவங்க 7.5 மூலியமா இவங்க எடுத்திருக்கக்கூடிய காலேஜ் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில இவங்க எம்பிபிஎஸ் படிப்பதற்கான இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. இவங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். வாலாஜா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்திலிருந்து படித்த ஒரு மாணவி தான் டாக்டர் ஏமலதா. வாழ்த்துக்கள். 2வது இடம். 3வது பிஎம் நந்தினி, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி. இவரும் எம்பிபிஎஸ் இடத்தை அரசு மருத்துவக் கல்லூரி செங்கல்பட்டுல தேர்ந்தெடுத்திருக்கார், சரிங்களா. இவர் வாழ்த்துக்கலாம். அடுத்ததா 4வது பார்க்கும் பொழுது இதே வாலாஜா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்திலிருந்து படித்த மாணவி டாக்டர் கே வித்யா. ஸோ இவர் தான் படிக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எந்த காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரியில இவர் எம்பிபிஎஸ் படிப்பதற்காக தன்னுடைய இடத்தை எடுத்திருக்கார், சரிங்களா. அதுக்கு அடுத்ததா திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த எம் மாரியப்பன் அவர்கள் மதுரை மெடிக்கல் காலேஜ், சரியா, மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில இருக்கக்கூடிய இடத்துல இவர் எம்பிபிஎஸ் எடுத்திருக்காரு, மாரியப்பன். ஓகே. இவர் இவருடைய சொந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மாணவர். நம்ம அகாடமியில இங்க படிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஸ்ரீ அவர்கள் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் பயில்வதற்கான இடத்தை தேர்வு செஞ்சு போய் காலேஜில் இவங்க எல்லாருமே, இப்போ நம்ம சொல்றவங்க எல்லாருமே கல்லூரியில சேர்ந்துட்டாங்க, சரியா. மேபி அடுத்த ரவுண்டுக்கு வேற ஏதாவது காலேஜ் வந்தா மாறலாம், இல்லைன்னா இதே காலேஜில் தான் இவங்க தொடர்ந்து பயணிப்பாங்க, சரிங்களா. ஸோ தனுஸ்ரீ வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்ததா நவீன்குமார், இவர் என்னுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட். ஆன்லைன் பேட்சும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நவீன்குமார். இவர் இவருடைய சொந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், சரியா. இவர் எடுத்திருக்கக்கூடிய கல்லூரி விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியை எம்பிபிஎஸ் படிப்பதற்காக சேர்ந்திருக்கார், சரிங்களா. ரைட். வாழ்த்துக்கள் நவீன். அதுக்கு அடுத்தபடியா எஸ் லோகேஷ், பிடபிள்யூடி கேட்டகரியை சேர்ந்த மாணவர். இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாணவர். இவர் வெள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரியில எம்பிபிஎஸ் பயில்வதற்காக ஆல்ரெடி சேர்ந்துட்டார், சரிங்களா. ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே அரசு மருத்துவக் கல்லூரி இடங்கள், சரியா. அடுத்ததா நாஃபியா, இவங்க வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்தவங்க தான். இவங்களும் இவங்க எந்த காலேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், சரியா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். 7.5 வர்றவங்க, சரியா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்ததா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எம்பிபிஎஸ் இடங்கள் பார்த்தோம், சரியா. ஸோ 9 எம்பிபிஎஸ் இடங்கள்
நம்ம அகாடமில இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததா மதுமிதா, இவங்க திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து படிச்சாங்க. இவங்களுக்கு பிடிஎஸ் செட்டிநாடு டென்டல் காலேஜ்ல சென்னையில இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ செட்டிநாடு டென்டல் காலேஜ்ல இவங்க பிடிஎஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்ததா குணஸ்ரீ, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி. சரிங்களா? இவங்க கற்பக விநாயகா ஸோ டென்டல் காலேஜ் வந்து செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய கற்பக விநாயகா டென்டல் காலேஜ்ல இவங்களுக்கு பிடிஎஸ் கிடைச்சது. சரியா? 7.5ல வரக்கூடிய மாணவி. அண்ட் அதுக்கு அடுத்ததா பிஎம் ஏழுமலை, இவரும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர். இவருக்கு மாதா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில பிடிஎஸ் இடம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மொத்தம் 9 எம்பிபிஎஸ் மற்றும் 3 பிடிஎஸ். இன்னும் அடுத்த ரவுண்ட்ல எத்தனை பேர் பிடிஎஸ் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் ஆயுஷ் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மொத்தமே நம்ம கிட்ட படிச்ச மாணவர்களுடைய எண்ணிக்கை மொத்தமே 32 மாணவர்கள் தான். சரியா? 2வது வருடம் இதை நம்ம நடத்திட்டு வரோம். முதல் வருடம் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் இதெல்லாம் சேர்த்து 20 மாணவர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. சரிங்களா? ஆயுஷோட சேர்த்து நான் சொல்றேன். ஸோ இந்த வருடம் இன்னும் ஆயுஷோடைய ரிசல்ட் எல்லாம் இன்னும் வரல. ஸோ அது பிளஸ் செகண்ட் ரவுண்ட் பிடிஎஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா 20 மாணவர்களுக்கு மேலதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மொத்தமே படிச்ச மாணவர்களோட எண்ணிக்கை 32 தான். குறைவான மாணவர்களை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ரிசல்ட்டை நம்ம கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? ரைட், ஓகேப்பா சார். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. நான் 7.5% கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர். எனக்கு முதல் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல. அப்படியே முதல் ரவுண்டில் எனக்கு வந்து பிடிஎஸ் இடம் தான் கிடைச்சிது. இல்லை, நான் அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் அகாடமியில் வந்தால் என்ன எங்களுக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்காக உங்களுடைய மதிப்பெண்களுடைய அடிப்படையில் உங்களுடைய கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்படும். சரி, ஹாஸ்டல் ஃபீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ஸ் ஃபீஸ் சரியா? நீங்கள் 400க்கு மேலே எடுத்திருக்கீங்களா? எம்பிசி கேட்டகரியில் 7.5% இடஒதுக்கீட்டில் 400க்கு மேலே எடுத்து எம்பிபிஎஸ் கிடைக்கலையா? வாங்க, ஒன்லி ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கட்டலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணி நீட்ல எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை நம்ம தரோம். இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. சரியா? ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. வந்து இங்க சேர்ந்து நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நிறைய அடுத்த தடவை எம்பிபிஎஸ் ஆகிறதுக்கு நாங்க ஒரு அடித்தளமா இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு வீட்டையே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா இல்ல ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு படிக்கலாம், நான் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து 8610507477 அல்லது 7604941221 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அங்கிருந்து நீங்க போன் மூலியமா கூட எனக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும்னு கேளுங்க. உங்களோட மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களோட ஃபீஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அண்ட் அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி மாணவர்களா இருந்தா பிரச்சனையே கிடையாது. வாங்க, வந்து படிங்க. வெளியில போகும்போது எம்பிபிஎஸ் இடங்களோட நீங்க போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. சரிங்களா? அண்ட் வேற எந்த தகவல்கள் வேணும்னாலும் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடா 8610507477 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபீஸை நான் சொல்றேன். சரிங்களா? இந்த ஃபீஸ் நீங்க கட்டுங்கன்னு சொல்றேன், வந்து படிங்க. சரிங்களா? ஸோ எங்களுடைய அடுத்த இலக்கு வருடம் வரக்கூடிய இலக்கு என்னன்னா, எங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை பெரும்பாலானவர்களை நாங்க எம்பிபிஎஸ் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய உரிய நோக்கம். ஸோ ஓரளவுக்கு நல்லா படிப்பேன், என்கிட்ட பண வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, உடனடியா வாங்க, நம்ம உங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? ரைட், இது வந்து 2025ஓட நம்மளுடைய நீட் தேர்வுல வெற்றியாளர்கள். சரிப்பா. அண்ட் சார், நான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன், நான் இன்ஸ்டியூட் போயெல்லாம் படிக்க முடியாது, ஆன்லைன்ல படிக்கலாம். தாராளமா படிங்க. சரியா? ஆன்லைன்ல மாசம், அதாவது நீங்க 400க்கு மேல எடுத்திருக்குது, இந்த வருஷம் மருத்துவ இடம் கிடைக்காம போயிட்டு அல்லது பிடிஎஸ் எடுத்து எம்பிபிஎஸ் கிடைக்காம போன மாணவர்கள் வீட்டிலிருந்தே ஆன்லைன்ல நம்முடைய ஆன்லைன் வகுப்புல சேரலாம். வெறும் மாசம் 1000 ரூபாய் செலவு பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள் தான். சரியா? கொஞ்சமா யாருக்குன்னா இந்த 1000 ரூபாய் மட்டும், மாசம் 1000 ரூபாய் யாருக்கு அப்படின்னா, இந்த வருடம் நீட் படிச்சு மார்க் என்னால கொஞ்சம் மதிப்பெண்கள்ல போயிடுச்சுன்னு சொல்றவங்க மட்டும் வெறும் மாசம் 1000 ரூபாய் கட்டுங்க. நீங்க வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலியமாகவே வாரந்தோறும் நம்முடைய ஆன்லைன் பேட்ச்ல வாரந்தோறும் உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். சரியா? அண்ட் கிளாஸஸ் எல்லாமே தினந்தோறும் ஆன்லைன்ல மினிமம் 3 மணிலிருந்து 4 மணி நேரம் நாங்க நடத்திட்டு இருக்கோம். சரியா? எக்ஸப்ட் சனி ஞாயிறு வீக்லி 5 days நம்ம போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 11th போர்ஷன்ஸை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆன்லைன் பேட்ச்ல சேரணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரைட், மீண்டும் அடுத்த காணொலியில நம்ம சந்திக்கலாம். அதுவரையில உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.